இன்றைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது. அவர்கள் பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கேட்டால் we are being saved by the blood of Jesus அப்படின்வாங்க. நான் அதுக்கும் எடுக்கிறேன் பாடத்தை. இன்றைக்கு இல்லை, வரும் நாட்களில் எடுக்கிறேன். இப்போ எஸ், கிரைஸ்ட் டிட் சேவ் அஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், சேவ் பண்ணிட்டாரு. ஆனால் திருப்பி நம்ம பாவம் செய்தோம்னா we will get beatings. வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, அந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா கர்த்தர் ஒரு மகனோட ஒரு ஆளோட பேசணும்னு சொன்னால் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறவன் இருப்பான். அந்த ப்ராஃபஸி சொல்கிறவன் வந்து பேசுவான். நீ தவறு செய்துட்ட, நீ தவறு செய்யலை. நிறைய ப்ராஃபட் இருந்தாங்க. சாமுவேல் இருந்தான், நிறைய நாத்தான் இருந்தான், நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் இது எலியா, எலிசா, அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கரெக்ஷனுக்காக கர்த்தர் வச்சுருந்தார். கரெக்ஷனு இல்லாட்டி தேவனுடைய வார்த்தை யாருக்காவது செல்லணும்னு சொன்னால் வச்சுருந்தார். புதிய ஏற்பாட்டு கர்த்தர் அது இல்லை, வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்து ப்ரீச் பண்ணுறதுக்கு பாஸ்டர்களையும் கொடுத்துருக்காரு, போதகர்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இதே தான், தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஆனால் கர்த்தர் வந்து அவ்வளோ லேஸில் மன்னிக்கலை. இந்த இதுக்கு கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. படிங்க. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதின் இடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உடனே கான்சிக்வன்சஸ், காட்ஸ் ப்ராமிசஸ் அண்ட் ஈவன் சின் அட்ராக்ட்ஸ் கான்சிக்வன்சஸ். காட்ஸ் ப்ராமிஸ் ஆல்சோ அட்ராக்ட்ஸ் கான்சிக்வன்சஸ். இங்கே என்ன பண்ணுறாரு, 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்போவுமே அவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டும். அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும். இது தெரியாமல் இந்த ஹைப்பர் கிரேஸ் ஆளுங்கள்லாம் தவறாக பிரசங்கம் பண்ணிடுறாங்க, மக்களும் தடுமாறுறாங்க. படிங்க. அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அப்படியே காத், அதாவது என்னன்னா 3 சாய்ஸ் கொடுக்குறேன் உனக்கு, இதை நீயே சூஸ் பண்ணிக்கோ. நான் இப்போ உன்னை அடிக்க போகிறேன். இந்த அடிக்கிறத 3 விதமாக அடிப்பேன். 3 சாய்ஸ் உனக்கு கொடுக்குறேன். இப்போ நீயே சூஸ் பண்ணிக்கோ. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அதான் நடந்தது. இன்றைக்கு நம் தவறு செய்யும் போதும் நமக்கு வந்து கர்த்தர் சொல்கிற, உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இப்படி தான் உன்னை உதைக்க போகிறேன். தவறு பண்ணிட்டல, சரி வாசிங்க. அப்படியே காத் தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ. பார்த்தீங்களா, 3 வருஷத்தில் பஞ்சம். இது ஒரு பயங்கரமான ஒரு வாதை. அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ. ஏனென்றால் இதுவும் பயங்கரமானது. ஏன்னா இவன் சவுலுக்கு முன்னால் ஓடுனான், எத்தனையோ வருஷங்கள் ஓடுனான். அதனால இவனுக்கு தெரியும் இந்த வயசில் ஓட முடியாது. அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். யோசித்து பாரும், இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. God deals with people when we sin also, when we do good things also. God does good things. இது வந்து God always does good things, yes. But God sometimes beats us also.
ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சின்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும். சின்ன கான்சிக்வன்சஸ் நல்ல பெரிய கான்சிக்வன்சஸாக. இப்போ பாருங்கள் 3 கான்சிக்வன்சஸ் வைக்கிறாரு. இந்த 3 நாள் இதை இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வந்து 3 வருஷம் பஞ்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஜனங்கள் செத்து மடிவாங்க. 2வது 3 மாதம் உன்னை துரத்தணுமா மக்கள். இதுவும் ஒரு இது கான்சிக்வன்சஸ் தான். ஆனால் நீ சூஸ் பண்ணிக்கோ. உன்னுடைய சாய்ஸை நீயே சூஸ் பண்ணிக்கோ. இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாலே கர்த்தர் தான் வைக்கிறார். அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கை உன் இருதயத்திலே ஸ்டோர் பண்ணி வை. ஏனென்றால் அது வைக்கலைன்னா நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்க சாத்தான் நம்மளை ஏவும் போது அங்கே பிரச்சனைகள் வரும். சரி, அடுத்தது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த சைடில் அவன் வந்து கர்த்தர் கையிலே விழுந்துடுறான். கான்சிக்வன்சஸ். Now let us turn, இது அதிகமாக படிப்போம். Let us go back to Proverbs 3rd chapter. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இப்போ இந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பின்னால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா சரியாக அடி வாங்குவோம். ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் திங்ஸ் டுடே. லெட் அஸ் நெக்ஸ்ட் டைமில் இன்னும் அதிகமாக விவரித்து சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நாளையும் நேரத்தையும் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தில் வாங்கி கொண்டு வெற்றிகரமாக ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.